வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை மசாலா. நம்ம வீட்டிலலாம் நம்ம இப்படி தான் செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீன்றது மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். வெண்ணெய் காஞ்சதும் நம்ம அதுக்கு தேவையான அளவு கடுகு போட்டாச்சு. அப்புறமா நம்ம சின்ன பசங்களுக்கு பிடிச்ச சின்ன வெங்காயமும் சேர்த்தாச்சு. ஏன்னா என் பசங்களுக்கு வெங்காயம்னா ரொம்ப பிடிக்கும். பச்சை வெங்காயத்தை மட்டும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சின்ன வெங்காயத்தையும் போட்டாச்சு. அதுக்கே ஒரு சண்டை வரும் எங்கள் வீட்டில் அந்த வெங்காயத்துக்காகவே. காரம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் வெங்காயம் மட்டும் எவ்வளோ காரமாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க. வெங்காயத்துக்கு அடுத்து நம்ம கறிவேப்பிலை போட்டோம். ஆனால் கறிவேப்பிலை மட்டும் யாருமே சாப்பிட மாட்டாங்க. சாதத்தில் இருந்தால் கூட அதை எடுத்து தூர வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் வெங்காயத்துக்கு பூண்டுக்கெல்லாம் மட்டும் அடிபட்டு கூட சாப்பிடுவாங்க. வெங்காயம் நம்ம வறுப்பறதுக்காக கொஞ்சம் அது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு. வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா கலர் அப்புறமா நம்ம அதுக்கு தேவையான அப்புறமா நம்ம அதுக்கு தேவையான மசாலா மிளகாய்லாம் நான் எந்த மசாலாவும் சேர்க்கல. வெறும் குழம்பு எந்த மசாலாவும் சேர்க்க மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா அதுவே ரொம்ப பசங்களுக்கு அதுதான் காரணம். வெறும் அந்த மசாலா எதுக்கு செய்ய போகிறேன், பிஸா வைக்க போகிறேன். நான் மிளகாய் எதுக்காக பிஸா செய்ய போகிறேன்னா சாப்பாடு இதுக்கு முட்டை மசாலா மிளகாய் சாம்பாருக்கு தான் பிஸா செய்ய போகிறேன். அதுவும் நல்லா மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் அது மிளகாய் தூள் நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இல்லையா முட்டை நம்ம முட்டை வேக வச்சு எடுத்து இல்லையா. ஆல்ரெடி முட்டை வேக வச்சு நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி முட்டையை பாயில் பண்ணி அதை சின்ன சின்ன கதை எடுத்து பீஸா போட்டு பண்ணி பாதி பாதி பீஸா போட்டு அதில் நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மசாலாவே ரெடி பண்ணியாச்சு. சுவையான முட்டை மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்க? வீட்டில் நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. செய்வீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நானும் இப்போ தான் செஞ்சு தரேன். சமையல் பண்ண வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். மறக்காம ஷேர் பண்ணுங்க. பாய்.